பைபிள் ஸ்டடி வார்த்தைகளை நம்ம இந்த நாட்களிலும் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிற பகுதி த பர்சனாலிட்டி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆள் தத்துவமுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. அவருடைய ஸ்வபாவங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படியெல்லாம் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர் பேசுகிறவர். கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர் பேசுகிற தேவன். ஆமென். அவர் தடை செய்கிறவர். ஆமென். அது ஊழியமாக இருந்தாலும் கூட தேவ சித்தம் இல்லாத காரியத்தை தடை செய்கிறவர். அதே போல் அவர் அனுமதிக்கிறவர் என்று பார்த்தோம். அவருக்கு சித்தம் இருக்கிறது என்று பார்த்தோம். பல காரியங்களை பார்த்தோம். இந்த நாட்களிலும் அவர் துக்கப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் கிரீவ்ஸ் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவர். ஆமென். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதோட 30ஆம் வசனம் வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதோட 30ஆம் வசனம். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எஸ், இங்கிலீஷ்ல படிப்பா. And grieve not the Holy Spirit of God, whereby ye are sealed unto the day of redemption. Amen. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று. ஏன் அவரை துக்கப்படுத்தக்கூடாதுன்னா, நம்ம மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் தான் நமக்கு முத்திரை, சீல். இந்த சீலை வச்சு தான் பரலோகம் உங்களை உள்ளே எடுக்கும். இந்த முத்திரையை வச்சு தான் உங்களை உள்ளே எடுக்கும். நீங்கள் அவரை துக்கப்படுத்தும் போது, ஏன்னா அவர் துக்கப்படக்கூடியவர், எளிதில் துக்கப்படக்கூடியவர். அவரோட பர்சனாலிட்டியில் அவருடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும் இல்லையா? இன்றைக்கி இந்த பர்சனாலிட்டியோடு தான் நம்ம வாழ்கிறோம். அதை அறிஞ்சு எத்தனை பேர், எத்தனை பிள்ளைங்களிடத்தில் தாய் தகப்பன்மார்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறாங்க. எத்தனை பேர் இடத்துல தாய் தகப்பன்மாரிடத்தில் பிள்ளைகள் காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறாங்க. இவங்க இப்படி தான், இவங்ககிட்ட இப்படி தான் இருக்கணும். ஆமாம், அது பூமிக்குரிய காரியம். அது உங்களுக்குள்ளே அது இரத்த சம்பந்தமாக இருக்கிறதுனால அதில் நல்ல ஜெல்லாயிரும். ஆமாம், கடைசி வரைக்கும் கூட ஜெல்லாயிரும். மறிக்கிற வரைக்கும் கூட ஜெல்லாகி தான் மறிப்பாங்க. என் தலையெடுத்து நான் என்ன பண்ணுறது? ஆனால் தேவன் அப்படி அல்ல. தேவனை நம்ம அந்த லிஸ்ட்டில் எடுக்கக்கூடாது. புரியுதா? ஆமென். அதுதான் வேதம். ஏன்னா இது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவியானவர். ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு சிலுவையில் மீட்பு இல்லை. அவர் நமக்கு வரலைன்னா, பிதா கண்ட்ரோலில் மாத்திரம் நம்ம இருந்தோன்னா சிலுவையில் நமக்கு மீட்பு இல்லை. அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பாபத்திலிருந்து அவர் நம்மை மீட்டார். பாபத்திலிருந்து மீட்டு இன்றைக்கி சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையின் நாட்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கணும். இது சும்மா சாதாரணம் கிடையாது. இன்றைக்கே நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எதுக்காலாம் ஜெபித்தோம்? யாருக்காலாம் ஜெபித்தோம்? எல்லாம் சபையாருக்காக தான் ஜெபித்தோம். சமாதான குறைச்சல், பரிசுத்த குலைச்சல், உடன்படிக்கை மீறுதல், இதெல்லாம் எங்கே? இரத்தத்தினால் உடன்படிக்கப்பட்டு பண்ணப்பட்டு சபைக்குள்ளே வந்த பிறகு தான். ஆமென். வந்த பிறகு தான் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. ஸோ இங்கே நம்ம அந்த காரியங்களை மீறுவோமானால் இட்ஸ் வெரி டேஞ்சர். ஆமென். துக்கப்படுத்துகிறோம். கேர்ஃபுல். அவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அதில் அப்படி நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, த ஹோலி ஸ்பிரிட் ஹேஸ் சீல்டு. ஆமென். அவர் நம்மை முத்திரிக்க, அவர் நம்மளை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். முத்திரை போட்டிருக்கிறார். ஹேஸ் சீல்டு. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, பார்த்தீங்களா, விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது
ஆமென். அவருக்குள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, எபேசியர் 3:16 சொல்லுகிறது, ஆமென், and dwells in the inner man. நம்முடைய உள்ளான மனிதனுக்குள் அவர் முத்திரை போட்ட பிற்பாடு அந்த முத்திரையை தேடி அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாத்தீங்களா? அந்த உள்ளான மனுஷன்ல தான் அவர் நம்மளை முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென். என்ன முத்திரை? ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படிப்பா, நல்ல தெளிவா இருக்கு. படி. May he grant you out of the riches of his glory to be strengthened and spiritual energized with power through his spirit in your inner self, indwelling your innermost being and personality. Same personality of Holy Spirit எங்க முத்திரை போடுறாரு? நமக்குள்ள. அந்த முத்திரையை நம்ம போட்டாச்சுன்னா அதே பர்சனாலிட்டி நமக்குள்ளே வந்துடும். புரிஞ்சுட்டவங்க கரங்களை உயர்த்துங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஜீசஸ் பர்சனாலிட்டியில் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். சும்மா போக முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் பர்சனாலிட்டியில் போயிட முடியாது. பைபிள் டீச்சிங் பர்சனாலிட்டியில் போக முடியாது. அக்கு வேற ஆணி வேற பைபிளை கரைச்சி குடிச்செல்லாம் பரலோகம் போயிட முடியாது. தட் பர்சனாலிட்டி, தட் இன்னர் பர்சனாலிட்டி, அதுதான் உங்களை உருவாக்குகிற கர்த்தர். ஆமென். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷனை காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டு போன மனுஷனை சத்திரத்தான் கையிலே கொண்டு போய் கொடுத்த சமாரியன். ஆமென். டேக் கேர், இவனை நீ பார்த்துக்கொள், நான் வரும் அளவும் 2 பணத்தை கொடுத்து நீ பார்த்துக்கொள், வரும்போது இவனை எண்ணத்தில் தரணும். அப்படி தான் நமக்கு கேர் பிளேசஸ் சபை. ஆமென். அவனை தேற்றி அவனை ஒரு சாயலில் கொண்டு வந்து திரும்ப வந்து சமாரியன் கையில் கொடுக்கணும். சத்திரத்தான் யாருன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர். ஸோ கிரேவ் மீன்ஸ் டு காஸ் இன்ஜர், காயத்தை உண்டாக்குவது. இதைத்தான் அங்கே நடந்தது. காயத்தை உண்டு பண்ணி சபையை எப்படியாவது காயப்படுத்தணும். பிசாசுடைய வேலை தான். ஆமென். அப்போ அது யாரை காயப்படுத்துகிறோம்? சபையை காயப்படுத்துகிறோன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியான். நீங்கள் தேவனுடைய ஆலயம்னா உங்களுக்குள்ளே நீங்கள் யாருக்குள்ளே வாசம் பண்ணுறோம்? ஆலயத்துக்குள்ளே. நீங்கள் தேவனுடைய ஆலயம்னா யார்? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நீங்கள் காயத்தோடு இருந்தால் அவரை துக்கப்படுத்துறது தான், அவரையும் காயப்படுத்துகிறது தான். ஸோ அதில் ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அதே போல் காயத்தை உண்டு பண்ணுவது, கிரீவுக்கு 2 பதம் வருகிறது. ஒன்று டு காஸ் இன்ஜரி, காயத்தை உண்டு பண்ணுவது. இன்னொன்று டிஸ்ட்ரெஸ், இன்னல்களை ஏற்படுத்துவது. ஒரு சபையில் அவரை நம்ம துக்கப்படுத்துறது எதனாலனா காயப்படுத்துறது, அடுத்தது துக்கப்படுத்துறது. சபையினுடைய உபதேசங்களை காயப்படுத்துறது, சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அசட்டை பண்ணுறது, தனக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிறது, தான் காயப்படுறது இல்லாமல் அடுத்தவங்களை காயப்படுத்துறது. ஆமென். உங்கள் காயப்பட்டீங்கன்னா உங்களை காயங்க ஆற்றுறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஸ்நேகிதன் வீட்டில் பட்ட காயம், அங்கே பட்ட காயம், எங்கே பட்ட காயம், கர்த்தர் ஆற்றலையா? கர்த்தர் எத்தனை காயத்தை ஆட்சி தானே எத்தனை பேரும் வச்சுருக்காரு. எருசலேமிலேருந்து துணிகரமாக எரிகோவுக்கு போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள்? தெரியாமல் போயிட்டேன் பாஸ்டர், தெரியாமல் செஞ்சிட்டேன் பாஸ்டர் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பரிசுத்த நடத்திலிருந்து சபைக்கு வந்த பிற்பாடும் காயம் எப்படி வருது? அந்த மனுஷனுக்கு எப்படி வந்தது? பரிசுத்த நடத்தை உள்ள இடம் எருசலேம், சபை ஐக்கியம் எருசலேம். கர்த்தர்கள் சபையில் கொண்டு வந்துட்டார். எரிகோ சாபத்தின் இடம். தெரிஞ்சு போய் தானே போகிறாங்க, தெரிஞ்சு போய் தானே அந்த காரியத்தில் போகிறாங்க. சில பேர் தெரியாமவும் போகிறாங்க, தெரிஞ்சும் போகிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் எப்படி போனாலுமே காயம்தான், காயப்படுறோம். அந்த காயத்தோடு போய் அடுத்தவங்கள பெறன்றது தான். ஆமென். முதல்ல உன் காயங்களை ஆற்றணும். முதல்ல உனக்கு கொடுத்த சத்திரத்தில் உன் காயத்தை ஆற்றணும். ஆமென். அப்போ தான் நீ அவரை துக்கப்படுத்தாமல் இருக்க முடியும். இப்படிப்பட்டவங்க எளிதில் மற்றவங்கள துக்கப்படுத்துவாங்க. தான் காயப்பட்டது இல்லாமல் எல்லாரையும் துக்கப்படுத்துறது, சபையை துக்கப்படுத்துறது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆமென். போகட்டும், நான் இப்போ அதுக்குள்ள ரொம்ப போகல.
ஸோ அப்போது எபேசியர் 4:30 என்ன சொல்லுகிறது? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம துக்கப்படுத்தாது இருக்கணும்னா வேகமாக ஒரு 3 காரியங்கள் இன்றைக்கி பார்ப்போம். தொடர்ந்து இதில் வர நிறைய காரியங்கள் இருக்கிறது, அது வர வாரத்தில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 3 காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். நம்பர் 1, நம்ம அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னா ஆமென், நம்முடைய பழைய நேச்சர், இன்னும் நமக்குள்ளே இருக்கிற அந்த பழைய நேச்சர், எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனனால ஏற்பட்ட காயம், அந்த ரணம் அதோடு கூட இருக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே களைஞ்சு போட்டுறணும். ஆமென். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். எபேசியர் 4 22 வசனத்தை வாசி. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே போதும். இல்லை 22 தான். அப்போ கெட்டு போகிற பழைய மனுஷன், இந்த கெட்டு போகிற பழைய சுபாவமே என்ன ஆகுனா, கெட்டு போகிற வீட்டிலையே நீங்கள் பாருங்கள், எதையுமே கெட்டு போகிற ஒரு பொருள் இருந்தாலே அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும், கெட்டு போகிற ஒரு பொருள் ரொம்ப நாளாக வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்மெல் வந்துடும். ஸோ அது கெட்டு போச்சுன்னு தெரிஞ்சு போயிடும். நமக்குள்ளேயும் அப்படி தான். சில காயங்களை பாருங்கள், ஆற்றாமல் இருக்கிறதுனால பாருங்கள், சீல் விதுக்கப்படாமல் அது இருக்கிறதுனால ஏசியாவில் சொல்கிறது போல் அதுவும் ஸ்மெல் வந்துடும். நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? நிறைய பேருடைய புண்களில் இருந்து இப்படி பார்க்குறோம். ஸோ அந்த காயங்கள் இது எதுக்கு என்ன காரணம்னா, கெட்டு போகிற பழைய மனுஷனை நம்பர் 1 என்ன செய்யணும்? களைந்து போடணும். ஆமென். He is to put off the old man. அவன் பழைய மனுஷனை எடுத்து போடணும். ஏன்? துக்கப்படுத்தாது இருக்கணும்னா, கர்த்தரை துக்கப்படுத்தாது இருக்கணும்னா கர்த்தரை காயப்படுத்தக்கூடாது. கர்த்தரை காயப்படுத்தக்கூடாது. அடுத்தது என்னது? எந்த இன்னல்களையும் ஏற்படுத்தக்கூடாது. இந்த காயப்பட்ட, இந்த பலவீனப்பட்ட சரீரத்திலேருந்து தான் அப்படி செய்ய முடியும். உங்கள் பழைய மனுஷனை இன்னும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எளிதில் அவர் துக்கப்பட முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஸோ we must remove that. நம்பர் 1 நல்லா கவனிக்கணும். முதல்ல என்ன சொன்னேன்? அவன் பழைய மனிதனை எடுத்து போட வேண்டும். he is to put on the old man. வேதம் சொல்லுகிறது. அந்தபடியே நம்முடைய முந்தின நடக்கைக்குரிய முந்தின நடக்கைனா என்னது? முந்தின நடக்கைனா என்னது? இதுக்கு முன்னாடி நம்முடைய சுபாவம், அதே சுபாவத்தோடு கூட நீங்கள் இன்றைக்கி இருந்தீங்கன்னா அது உங்களையே காயப்படுத்தும், உங்களையே குற்றப்படுத்தும். அதே சுபாவத்தோடு கூட நீங்கள் இன்னும் இருக்கக்கூடாது. அதிலிருந்து மாறணும், அதிலிருந்து வெளியே வரணும். அப்போது அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய பழைய வஸ்திரங்களை களைந்து போடுவது போல நம்முடைய சுபாவங்களை களைந்து போடும். கொலேசியர் புஸ்தகத்தில் 3 10 வசனங்களை வாசிங்க. கொலேசியர் புஸ்தகம் 3 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இது தேவனை துக்கப்படுத்தும். பொய் பேசுறது, வீடுகளில் பொய் பேசுறது, சபையில் பொய் பேசுறது, மற்றவங்ககிட்ட பொய் பேசுறது, அப்படி பேசிட்டாலே உண்மையாகவே ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கும். சவுலுடைய சால்வை தொங்கலை தாவீது அறுத்துட்டான். கொல்றதுக்கே கர்த்தர் பர்மிஷன் கொடுத்துருந்தார். உன்னை எதுக்கு வரான்ல அவனை காலி பண்ணுன்னே சொல்கிற கர்த்தர் அனுமதி கொடுத்துருந்தார். அவன் மனசாட்சி நிமித்தம் அப்படி செய்யலை. என்ன செய்தார்? அவனுடைய டசல், அந்த சால்வையினுடைய தொங்கலை மட்டும் அறுத்துட்டான். அது ஒரு சைன். ஒரு ராஜாவுடைய சால்வை தொங்கலை ஒருத்தர் அடுத்து கையில் வச்சுருக்கிறான்னா அந்த ராஜாவுக்கு அவமானம். ராஜாவுக்கு ரொம்ப குற்ற உணர்வு உண்டு பண்ணும். அவன் சொல்கிறான் சால்வை தொங்கலை ஆனால் அதை அறுக்கும்போது அவனுடைய உள்ளம் அடிக்குதான், மனசு பக்குன்னு அடிக்குது. ஐயோ, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சால்வை தொங்கல், இயேசுனுடைய சால்வை தொங்கலை தொட்டு தானே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாகிறா. அப்போ ராஜாவுடைய சால்வை தொங்கலில் என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கும். அது அந்த சுகமளிக்கிற அபிஷேகம் இருக்காது, ஆனால் ராஜாவுக்குரிய அபிஷேகம் இருக்கும். ஆனால் அதை அறுக்கிறான்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. அது தேவ சித்தத்தோடு தான், தேவ திட்டத்தோடு தான் செய்கிறான். செய்யும் போது கூட அப்படி ஒரு உணர்வு வருதுகிறது அவனுக்கு.
ஸோ நமக்கு அதை விட எவ்வளோ உணர்வு வரணும் இந்த கிருபையின் காலத்தில். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையையும் களைந்து போடுங்கள். அடுத்தது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப நீங்க தரித்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப நீங்க ஜீவிக்கிற அந்த ஜீவியம் வந்து பழைய மனுஷன் ஜீவி அல்ல, புதிய மனுஷனுடைய ஜீவி. இதுல எதையுமே நீ எக்ஸ்ட்ராவா மேல போட்டுக்காத. ஆமென். எதையுமே மேலே போட்டுக்காத, தள்ளிரு. அது எடுத்து போட்டுரு. கெட்டு போகிற பழைய காரியத்தை பிசாசு மேலே போடும். ஆமாம், நீ புதிய நீதியில் நடக்கிற புதிய காரியத்தெல்லாம் போடணும்னு நினைக்காத. நியூ ரோப்பெல்லாம் போட மாட்டான் அவன் மேலே, அழுக்கு வஸ்திரத்தை தான் போடுவான். புரியுதா? பிரதான ஆசாரியனாகிய யோசுவா மேலே எதை போட்டான்? அழுக்கு வஸ்திரத்தை தான் போட்டான். கர்த்தர் தான் சுத்தமான பாகையை வச்சார், சுத்தமான சால் இதே அவனுக்கு தரிப்பிச்சார். பிசாசு உங்கள் மேலே போடுறதெல்லாம் டட்டி ஒன் தான். அது விஸ்டம்ங்கிற பேரில், நாலேஜுங்கிற பேரில், அது அழகுங்கிற பேரில் எதையா ஒன்று போட்டு போயிடும். நீங்கள் உங்களுக்கே தெரியாது, கொஞ்சம் நாளானவனை தான் தெரியும் உங்களுக்கு. ஆஹா, இது கெட்டு போயில நாற்று அடிக்குது இந்த வாழ்க்கை. பிசாசு நம்மளே நாரடிச்சிருச்சு, நாத்தம் பிடிக்கப்பட்ட ஜீவியத்திலலாம் கொண்டு போயிடுச்சு. நம்ம காரியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் ஸ்மெல் வருதே. எஸ், அப்போ துக்கப்படுத்துகிறோம், கர்த்தரை துக்கப்படுத்துகிறோம். ஆமென். இது வேதம் சொல்லுகிறது, இது கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுதலிலிருந்து வருகிற ஒன்று, புதிய மனுஷனுங்கிறது. அதை நம்ம எளிதில் திருப்பி டெட்லி ஒன்றும் ஆக்கக்கூடாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலான. அப்போ புதிய மனுஷனை நீங்கள் தரிச்சிருந்தா மேலானதையே தேடணும், கீழானதை பார்க்கக்கூடாது. கீழானது பரலோகம், இது பாதாளம்தான். பூமிக்குரியது எல்லாமே உலகத்துக்கு அடுத்த காரியம்தான். அதுக்கு கீழேயும் பார்த்தானாக்கா அது பாதாளம்தான். அதை பார்க்கவே கூடாது. நீ உலகத்தை பார்த்தாலே அதுக்கு பின்னாடி அது இருக்குன்னு தெரியும், பிசாசு கரியாக வந்துடும். ஸோ கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் மேலானதை தேடுங்கள். கிறிஸ்து எப்படி மேலானதை தேடினார் தெரியுமா? அவருடைய சைன்லேருந்து அது வெளிப்படும். இன்றைக்கி சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு ஒரு சைன் கொடுக்குறவங்களா இருக்கீங்க தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு ஒரு சைன் கொடுக்குறீங்க. காலமே எழுந்துச்சு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அது தேவனுக்கு ஒரு சைன். ஆண்டவரே, இந்த பிள்ளையாக நான் கடந்த நாளில் பலவீனமாக இருந்தேன், இப்போ எனக்காக நீங்கள் ஜெபிச்சு இப்போ நானும் உங்கள் கூட இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் எவ்வளோ போராடினாலும் கர்த்தர் உங்களை கண்டுக்கவே மாட்டார், உங்களை தண்டிக்கவே மாட்டார். யாக்கோபை தண்டிச்சிருக்கணும். அவன் பண்ண எத்தனமான வேலைக்கு முழுவதும் போராடி மேற்கொண்டாயேன்னு சர்டிஃபிகேட்டை கையில் கொடுத்துட்டு போயிட்டார். நீ தேவனோடும் மனுஷனோடும் முழுவதும் போராடினாயே, என்னை விடுன்னு கதற அளவுக்கு அவன் விடலை. தேவதூதன் கதறான், தேவதூதன் கதறான், பொழுது விடுகிறது, என்னை விடு, நான் போகட்டும். ஆமென். நாம் விட மாட்டேன். நினைப்பான், எதுக்குடா இவன்ட்டு வந்தோம்? இந்த மாதிரி முரட்டு பக்தனாலாம் இருக்கிறான், முரட்டு விசுவாசியால் இருக்கிறான். இவன் எத்தனை நினச்சி வந்தோம், இவன் பார்த்தா இவன் சரியான எத்தனை இருக்கிறானே. ஆமென். நமக்கே வேலை காட்டுறானே. பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் செய்கிறதெல்லாம் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் கணக்கில் கர்த்தர் எடுப்பார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அது ரொம்ப அருமையாக எடுத்து உங்களை என்கரேஜ் பண்ணுவார். நீங்கள் நினைப்பீங்க, நான் பலவீனத்தில் இருக்கிறேன். யாக்கோபு பலவீனத்தில் இருந்தாங்க, பலவீனத்தில் இருந்தான், பயத்தோடு இருந்தான், திகிலோடு இருந்தான். ஏசா வருவானே, என்ன செய்கிறது? அவனுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? நம்மளை கோபத்தில் விட மாட்டேன்னு சொன்னானே, நம்மளை இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? ஒரு பயம் இருந்தது அவனுக்கு. என்னைக்கு தேவனிடத்தில் இந்த சைன் வந்ததோ, நீ தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயேன்னு ஒரு சைன் வந்துச்சோ, அந்த சைன், அந்த முத்திரையை அவன் பெற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவன் பாருங்க, ஏசாவுக்கு ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பு, ஏசாவுக்கு ஆள் அனுப்பு. இந்த மாதிரி எஜமான் வர்றாரு, உனக்கு இவ்வளோ பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் உன்னை மீட் பண்ணலாமான்னு கேளு அப்படின்னு அனுப்புகிறான். தைரியமாக அனுப்புகிறான். ப்ரைஸ் காட். புரியுதா? எவ்வளோ வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. ஆமென். இதே தான் நீங்கள் உங்களுடைய ஸ்வாபத்தில், உங்களுடைய காரியத்தில் நீங்கள்
வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடும். உங்களுக்குள்ள இந்த சைன் வந்துடணும். அதை குறித்து வேதத்தில் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் வேகமாக வாசிங்க. அங்கே ஒரு சைன் கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு காண்பித்தார். 20ஆம் அதிகாரத்தில் 1 வாசிங்க 10 வரைக்கும். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மக்தலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி This is a sign. கல் எடுத்து போட்டிருக்கு. புரியுதா? கல் எடுத்து போட்டிருக்கு. கல்லறையே இவ்வளோ பெருசு இருக்கும். அதுக்கு வெளியில் பெரிய ஒரு பாறை கல் மாதிரி இருக்கும். அதை உருட்டி கொண்டு வந்து அப்படி வச்சுருவாங்க. பேக்கடாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷேப் பண்ணி வெட்டியிருப்பாங்க. அதை கொண்டு வந்து அடைச்சிடுவாங்க. இப்போ அந்த கல் என்ன செய்திருக்கு? எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷர்கள். இதில் ஒரு ஆழமான காரியம் இருக்குது. உங்களை இன்னைக்கு புரட்டி போட்டு வச்சிருக்கிற கல் உங்களிடத்துலேருந்து அகற்றப்பட்டிருக்குதுன்னா தட் இஸ் த சைன் ஆஃப் ரிசரக்ஷன். ஒரு கல் உங்களை அப்படி ஸ்ட்ராங்காக அழுத்தி வச்சுருக்கு, இன்னும் ரசிக்கப்பட்டும் இன்னும் உங்களை அப்படியே அழுத்தி வச்சுருக்குன்னா அந்த கல் உங்கள்கிட்டருந்து எடுத்துக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே என்ன வந்துடணும்? ஒரு சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும். போய் மற்றவங்களோட கூட ஷேர் பண்ணணும், மற்றவங்களோட கூட கபடம் இல்லாமல் அந்த காரியத்தை பேசணும். ஆமென். இந்த சைன்லாம் கர்த்தர் பார்ப்பார். இந்த சைனெல்லாம் இதெல்லாம் ஒரு வகையான சீல். இதெல்லாம் உங்கள் மேலே போட்ட முத்திரை. நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாததுக்கு நம்ம முதல்ல முத்திரையை பார்க்குறோம், அடுத்தது துக்கப்படுத்தாததுக்கு வர்றேன். முதல்ல நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு என்ன முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கு? ஃபஸ்ட்டு முத்திரை நான் என்ன சொன்னேன்? உங்கள்கிட்ட இருக்கிற பழைய மனுஷன் இஸ் டு புட் ஆஃப் த ஓல்டு மேன். அவன் பழைய மனுஷனை என்ன செய்யணும்? எடுத்து போடணும். இந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கணும். கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு எங்கே ஓடுறா? இயேசுக்கு அன்பாக இருந்த மற்ற சீஷனிடத்தில் போய் கர்த்தரை கல்லறையில் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடக்கிறதை போடு சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆமென். பாருங்க, ஆம்பிளிஃபையர் வெர்ஷன்ல படி. Stooping down and looking in, he saw the linen wrappings neatly lying there. அது எப்படி? அது ஒரு சைன். என்ன சைன் அது? நீட்லி லையிங் தேர். அப்படின்னா என்னது? நீட்லி லையிங் தேர்னா இதான் சீலை, லினன், நீட்லி லை தேர். அப்படி மடித்து வச்சுட்டு ஆண்டவர் போயிருக்காரு. எப்படி? அப்படிதானா? நீட்லி லை. யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் உண்டு. அவங்க எஜமான்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்கள்ட்ட வேலை செய்கிற அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு சைன் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிடும்போது இந்த பக்கத்தில் வேலைக்காரன் நிற்பான்ல, சாப்பாடெலாம் வச்சுட்டு ஒன்றும் பேசக்கூடாது. ஐயா நைட்டுக்கு வருவீங்களா, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணுமா, கேட்கலாம் கூடாது. நீ போயிட்டு வருவீங்களா, உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணுமா நைட்டுக்கு, கேட்கக்கூடாது. அவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார்? அப்படி கசக்கி அப்படி போட்டு போயிடுவார். அப்படி போட்டு போயிட்டாருன்னா அது ஒரு சைன், வரமாட்டார். நைட் சாப்பாட்டுக்கு வரமாட்டார். ஆனால் இப்படி மடித்து இப்படி வச்சுட்டு போனார்னா வருவார். இயேசு வருவார், உங்களை சந்திக்க வருவார். இதான் அந்த சைன். நீட்லி
lying there. மடித்து அருமையாக வச்சிருக்கு. இதை அவன் பார்த்துட்டான். அவருடைய மார்பிலே சாய்ந்து கிடந்த யோவான் இன்னைக்கு ஏசப்பா 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 ஏசப்பா. சில பேருக்கு கண்ணீர் பார்க்கணுமே, ஏசப்பான்னு சொன்ன உடனே கண்ணீர், ஏசப்பா கண்ணீர். ஆனால் இப்போ நீட்லி லையிங், ஒழுங்காக உங்கள் வாழ்க்கை மடித்து வைக்கப்பட்டிருக்கா? இது கர்த்தருடைய வருகைக்காக நான் என்னை மடித்து வச்சு ஆயத்தமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? உங்கள் ஆவியானவருக்கு நீங்கள் கொடுக்குற சைன் அது. ஐ எம் நீட்லி லையிங். இப்போவே தெரிஞ்சிடும். கசைக்கு கண்ணா பின்னமாக கடந்து வச்சுக்க வாழ்க்கை குப்பையா. நான் பரலோகத்துக்கு வர முடியாது, அவரை பார்க்கவும் முடியாது. ஏன் செய்கையிலேருந்து வெளிப்படுத. கெட்டு போகிற பழைய மனுஷன் இந்த லட்சணத்தில் இருக்கான். எனக்கு களைஞ்சும் போடலை, மடிச்சும் வைக்கலை. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. நீங்கள் கசைக்கு போடுற நேரத்தில் சத்தியத்தையும் சத்திய சபையையும் தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய ஆலோசனையும் கசைக்கு போடுகிற அந்த நேரத்தில் ஒருவேளை உங்கள் மேலே நியாய தீர்ப்பு இறங்கலாம். இறங்கும். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். தலையில் இருக்கிற சீலை, இதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. அவருடைய தலையில் இருக்கிற சீலை, அதுவும் பாருங்க எப்படி இருக்குது. அது தம்பி, அது ஆம்பிளிஃபையர் வெர்ஷனில் படி. And the burial face cloth, and the burial face cloth which had been on Jesus' head, not lying with the other linen, but rolled up in a place by itself. Amen. கெட்டு போகிற பழைய மனுஷன் எப்படி இருக்கணும்? ப்ராப்பராக சுருட்டிடணும். அதில் இருக்கிற ஸ்பாபத்தெல்லாம் என்ன செஞ்சிடணும்? சுருட்டிடணும். சுருட்டி, திஸ் இஸ் மை சைன் லார்ட், இதான் என்னுடைய அடையாளம். இந்தந்த காரியத்துக்கு விலகி இருக்கேன்ப்பா. இந்தந்த காரியத்தில் யாக்கோபை போல போராடுறேன், இன்னும் போராடிட்டே இருக்கிறேன், ராம் முழுவதும் போராடுறேன். கர்த்தரே நீ பொழுது விடுது விடு விடு விடுன்ற நான் விடாமல் போராடிட்டு இருக்கிறேன். நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழியாமே போக விட மாட்டேன்னு சொல்லி நான் போராடிட்டு இருக்கிறேன். பொழுது விடுகிறதுன்னு என்ன தெரியுமா? தேவதூதன் மற்றவங்க கண்ணிலெல்லாம் படமாட்டான். பொழுது விடியும் போது யார் கண்ணிலையும் பட்டால் தூதர்கள் அவன் செத்துருவான், மனுஷன் செத்துருவான். பரலோகம் கேட்கும், உன்னை சாவறதுக்கு அமிச்சேன், கீழே மனுஷங்களை சாவடிக்கவா அமிச்சேன், எதுக்கு உன்னை அமிச்சேன், நீ ஏன் மனுஷன் கண்ணில் பட்ட? அவன் பார்த்துட்டான், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது? ஞானமாக நடப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவனு சொல்கிறா பார்த்தீங்களா, என்னை கண்டவன் ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. ஆமென். அப்போ அது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம செய்யணும் அந்த வேலையை. சரி, வரிய முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். பார்த்தீங்களா, அதை எப்படி விசுவாசிக்கிறான் பார்த்தீங்களா? அதை சைன், இந்த சைனை வச்சு தான் விசுவாசிக்கிறான். வருவார் வருவார். எல்லாரும் சொல்கிறாங்க அவர் 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 உயிர்த்தார், எங்கேயோ போயிட்டாங்க, சரியத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்கே கொண்டு போயிட்டாங்க, எங்கே கொண்டு போயிட்டாங்கன்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைன். மேரி மக்தலேனுக்கு ஒரு சைன். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும், எம்மாவு சீஷர்களுக்கு ஒரு சைன். அந்தந்த சைனில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சைன், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. உங்களுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கணும். என்ன முத்திரை இருக்கு உங்களுக்குன்னு? ஜப முத்திரை இருக்கா? அன்பு முத்திரை இருக்கா? மன்னிக்கிற முத்திரை இருக்கா? பரிசுத்த முத்திரை இருக்கா? ஆமென். உங்களை பற்றி சொன்ன உடனே ஒருத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ அவங்களா? வரக்கூடாது. அது ஒரு முத்திரை. மற்றவங்களோட இருதயத்தில் ஸ்ட்ராங்காக முத்திரை ஆயிட்டீங்க, நீங்கள் சிந்தனையிலே முத்திரை ஆயிட்டீங்க. ஐயோ வேண்டாம் 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 சாமி வேண்டாம். இது முத்திரை. முத்திரை பண்ணுற வேலை கலக்கெடுக்குது. புரிஞ்சுட்டவங்க கரங்களை வைத்துங்க. இந்த பூமியிலேயே நமக்கு இவ்வளவு அருமையாக ஒருத்தங்களை அறிஞ்சு வச்சிருக்கோமே, கர்த்தர் எப்படி அறிஞ்சு வச்சிருப்பார்?
நம்ம முத்திரையை பார்த்து எப்படி நம்மளை அறிஞ்சு வச்சுருப்பார். புரிஞ்சுட்டவங்க கரங்களை பாருங்கள். இந்த முத்திரை பாருங்கள், இது அப்படியே அக்செப்டட், அவ்வளோதான். இது உங்களுக்குள்ள ஒரு சைன் இருக்கணுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது. அமேன். இல்லாத ஒன்று உங்கள்கிட்ட தேவன் எதிர்பார்க்க மாட்டார். அமேன். எஸ், வாசிங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அவ்வளவுதான். ஆமென். Then they went back again to their own home. ஆமென். நமக்கு ஹோம் எங்க? அங்க ஜம்முன்னு போகும். புரிஞ்சு கரங்களை வைத்துங்க. இந்த பூமியிலேயே நீங்கள் சபை முடிஞ்சு சமாதானமாக உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா பாருங்கள். அது ஒரு சைன். உங்கள் வீட்டில் போய் உங்கள் பிள்ளைகளோட மனைவியோட சமாதானமாக சந்தோஷமாக அந்த வாரம் முழுவதும் அந்த அடையாளம் இருக்கா பாருங்கள். போகும்போதே எம்மாவு சிஸ்டர்கள் மாதிரி சண்டை போட்டு போகிறீங்களா? போகும்போதே சண்டையா? ஆமென். எதுக்கெல்லாம் சண்டைன்னு போய் சொன்னேன்னா அது குழப்பமாயிரும். வேண்டாம், சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் அப்போவே சொன்னேன், 1 மணிக்கெலாம் 12 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். அந்த ஆள் வாய்க்க விட மாட்டார். 12:30 மணிக்கு தான் விடுவாருன்னு தெரியும். நான் சொன்னேன்னா இப்போ அங்கே பாரு முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு, அங்கே என்னால் போக முடியலை. சண்டை. சின்னது பிறந்தது, நேற்று பிறந்தது, இன்றைக்கி பிறந்தாலும் சொல்லும். முகூர்த்தத்தை பற்றி பேசும். முகூர்த்தத்தை சண்டை. உனக்கு முகூர்த்தத்தை பற்றி என்ன தெரியும்? அதான் போட்டிருக்கேன் பத்திரிக்கையில். ஆமென். சண்டை. ஆமென். என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் போகணும் தெரியாதா? அந்த சண்டை. இவங்க இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் வாங்கணும், அங்கே போனால் இப்போ கடை மூடிடும்ல. நான் சொன்னேன்னா சொல்லலையா? சண்டை. முத்திரை, உங்களுடைய முத்திரை. இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். பரலம் போக முடியாது. சமாதானமாக. Then the disciples went away again unto their own home. கரலை வைத்துங்க. இந்த பூமியில் நமக்கு ஓன் ஹோம் சபை. ஆமென். நானும் சொல்லிட்டேன், புதுசாக சபை கட்டணும், ஓன் ஹோம் கட்டணும். எத்தனை பேருக்குள்ள அந்த ஒரு சைன் இருக்கு? சைன். ஆமென். அந்த சைனை காட்டுங்க. ஷோ யுவர் சைன். ஹல்லேலூயா. எனக்கு இந்த சைன் இருக்கு, காட்டுங்க. ஆமென். உற்சாகப்படுத்துங்க. ஊழியம் செய்கிறவங்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை உற்சாகப்படுத்துங்க. பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். லாசரு கல்லையிலிருந்து வெளியே வரும்போது இந்த சைன் வெளிப்படுது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க களைஞ்சு போட்டதுக்கு அடையாளம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, இயேசு 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் கீழ் வசனம் படிங்க. கட்டப்பட்டிருந்த அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. நீங்க பாவத்துக்கு மரிச்சு நீங்க வெளியே வந்தாலும் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவன் மரித்து வெளியே வர்றான், ஆனால் அவன் கைகளும் கால்களும் எதில் கட்டப்பட்டிருக்கு? இன்னும் சபையில் பாருங்கள், ரசிக்கப்பட்டு இன்றைக்கி நிறைய பேருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டனால தான் சபைக்கு வர முடியலை. கட்டப்பட்டிருக்கு. புரியுதா? கட்டப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். கட்டவிழ்த்து விடுங்கள். கேஜேவியில் அதை மட்டும் படிப்பா. லூஸ் ஹிம் let him go. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்டவிழ்த்து அவனை விட்டுருங்க, போட்டுருங்க. அவன் போகும்படியாக அவனை கட்ட விடுங்க. அவன் சபைக்கு போகணும், அதுக்காக அவனை என்ன செய்யணும்? என் கட்டை நான் அவிழ்த்துட்டு சபைக்கு வர்றேன். கரங்களை வைத்துங்க. ஏதோ சைன். இயேசு தான் சொன்னார், அவன் போகும்படியாக and yes lose him and let him go. கட்டவிழ்ங்க, அவன் போட்டும், அவன் வரட்டும்.
அப்படியே எடுத்துக்கலாம், நான் சொன்ன மாதிரி எடுக்கலாம். லூஸ் விடுதலை கொடுத்தாச்சு, கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தாச்சு, சபைக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இன்னும் கட்டுகளோடே இருப்பேன்னா எப்படி நீங்கள் உங்கள் பரம வீட்டுக்கு போவீங்க சொல்லுங்கள்? அந்த மாதிரி சபை நமக்கு என்னத்துக்கு? பரலோகத்துக்கு கூட்டு போகாத சபை நமக்கு என்னத்துக்குங்க? பூமியில் இன்னும் 2 கட்டை போட்டு அம்மால கட்டை போட்டு இங்கே உட்கார வை, அவனை அங்கே உட்கார வை, இவனை இங்கே உட்கார வை. கட்டவிழ்க்கும். ஆமென். பிரேதச்சீலை என்பது நம்முடைய பாவ வாழ்க்கையினுடைய அடையாளம். ஆமென். இப்பொழுது நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம நடக்கணும். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம நடக்கணும்னா பழைய பிரேதச்சியில கட்டவிழ்க்கப்படணும். அப்போ தான் நம்ம கட்டவிழ்க்கப்பட்டு வருவோம், கர்த்தருடைய வீட்டில் வந்து பங்கு பெறுவோம். கரங்களை வைத்துங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பழைய மனுஷனை எடுத்து போட வேண்டும். ஆமென். திஸ் த சைன், ஃபர்ஸ்ட் சைன். ஆமென். இஸ் டு புட் ஆஃப் த ஓல்டு மேன். செகண்ட் சைன் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். The second sign, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். Is to put on the new man. Is to put on the first என்ன சொன்னேன்? களைந்து போடும். Put off. They put on the new man. புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஒரு விசுவாசி மாறும்போது அவனுக்குள்ளே இருக்கிற புதிய சைன் என்னென்னா, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. எசேக்கியேல் 11:19 தம்பி. அவர்கள் உள்ளத்தில் அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்குள்ளே. இது ஒரு சைன். இது என்ன சைன்? புதிதான ஜீவன் உள்ளவர்களுக்குரிய சைன். இந்த சைன் உங்களுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொன்னாரே, இந்த சைன்லாம் இருந்தால் தான் நீங்கள் துக்கப்படுத்தலன்னு அர்த்தம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறீங்களா? கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிடுறீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட விஷயம் தெரிஞ்சவங்க கூட பார்த்து கேட்குறீங்க, உங்களுக்கு காய்ச்சல் இருக்கான்னு பாருங்கள். நல்ல வேளைக்கு வீட்டில் தெர்மாமீட்டர்லாம் இருக்குது, இன்றைக்கி என்னென்னமோலாம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிடுறீங்க ஈஸியாக. இன்றைக்கி காய்ச்சலுக்கு மருந்து வேணுமா, என்ன மருந்து வேணும், ஏது மருந்து வேணும்னு அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார். நான் யூடியூப்பை பார்த்து எல்லாம் செஞ்சிடுவேன் சார். டாக்டர்கிட்டே டாக்டர்கிட்டலாம் போக மாட்டேன், யூடியூப்பை பார்த்து இதுக்கு என்ன மருந்து போட்டால் வந்துடுதான். இந்த காய்ச்சலுக்கு என்ன மருந்து அப்படின்னு டைப் அடித்தா அது வந்துடுது. பரலோகம் போகிறதுக்கு என்ன வழி டைப் அடி. பாவத்திற்கு என்ன வழி அடி. உன்னை வீடு தேடி வந்துடும். ஆளே வீடு தேடி ஆள் வந்து, பிசாசு வீடு தேடி ஆள் அனுப்பிச்சிடுவான். ஏய் புது வரவு ஒன்று வந்திருக்கு, போ வீட்டுக்கு போ, ஹோம் டெலிவரி பண்ணு போன்னு அனுப்பிச்சிடுவான். சோத்துடா. ஆமாம். நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு போட்டு பாரு. யூடியூப் பிரியர்கள், கூகுள் பிரியர்கள் போட்டு பாருங்கள், பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழி. நீ இப்படி போடும்போதே ஆவியானவரதை பார்ப்பார். அவன் என்னிடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். சரி, அதுக்குள்ளே வரல. அப்போ அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு
சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அது படி இங்கிலீஷ்ல படி. And I will give them one heart. And I will give them one heart. And I will put a new spirit. ஏக இருதயம்னா ஒரே இருதயம், ஒரே இருதயம். அவர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரே இருதயம், ஒரே மனம். சபையில் ஏக மனம், ஏக இருதயம். உங்களுக்குள்ள அந்த ஒரே மனம் இருக்கும், எல்லாரையும் நேசிக்க வைக்கும். புதிய இருதயம், புதிய சைன், அது 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 அந்த புதிய சீல் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள எல்லாரையும் நேசிக்க வைக்கும், எல்லாரையும் அன்பு செய்ய வைக்கும், எல்லாருக்காகவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு துடிக்கும். இதுதான் ஏக இருதயம். புரியுதா? ஒரே இருதயம், எல்லா இருதயத்தை மாதிரி. ஒருத்தருக்காக ஜெபிக்கும் போது தான் அது வெளிப்படும். ஐயா இவங்களா இதில் விட்டு பிடிப்போம், தள்ளு வராது. அவங்களுக்காக ஜெபிக்கும், சந்தோஷமாக ஜெபிக்கும். மாறணும் ஆண்டவரே, அன்பை புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. இதுதான் ஏக இருதயம், இதுதான் ஒரே இருதயம், அவரை போல இருதயம். அடுத்தது என்னது? And I will give I will give them one heart and I will put my new spirit within you. New spirit, new nature. பழைய ஸ்வாபம்லாம் இல்லாமல் புது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இருதயம் மாறினா தான் உங்கள் ஆவி மாறும், உங்கள் ஜீன் மாறும், உங்கள் ஸ்வாபம் மாறும். இருதயம் மாறாமல் எதுவும் மாறாது. உங்கள் இருதயம் மாறாமல் எதுவும் மாறாது. இன்றைக்கி நிறைய பேருடைய ஸ்வாபம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஒரு பலவீனமான இருதயமாக இருக்கலாம், பயந்து போன, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதை வச்சுட்டுலாம் நீ கத்தட்ட சாக்க போக்க சொல்ல முடியாது. நான் உனக்கு ஏக இருதயத்தை கொடுத்தேன், ஒரே இருதயத்தை கொடுத்தேன். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நீ இன்னும் அந்த 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 அது என்ன ஸ்பிரிட், நியூ ஸ்பிரிட்டுக்குள்ளே இன்னும் வரலையே, புதிய ஆவிக்குள்ளே வரலையே, புதிய நேச்சருக்குள்ளே வரலையே. இன்னும் பழைய நேச்சர் தானே உனக்குள்ளே இருக்குது. கெட்டு போகிற பழைய மனுஷனை களைஞ்சு போட்டேன்ற. எங்கே நியூ நேச்சர், புது நேச்சர் எங்கே, புதிய ஆவி எங்கே? And I will take the stony heart out of the flesh. இதனால தான் கர்த்தரால் என்ன செய்ய முடியல? உங்கள் கல்லை எடுத்து போட முடியும். கல்லை எடுத்து போட்டாலே நாருமே நம்மளே முந்திடுறோம். கல்லை எடுத்து போடு, ஐயோ நாருமே ஆண்டவரே. அப்போ பழைய சுவாபம் இருக்கு. புரிஞ்சிட்டவங்க கரங்களை வைத்துங்க. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு பாருங்கள். ஆண்டவரே நான் ரெடி. நியூ ஸ்பிரிட் இருந்தால், புது ஆவி இருந்தால், ஐ எம் ரெடி. ஆமென். எங்கே போனாலும் நான் சொல்கிறேங்க, இது உண்மைங்க. இது அது ஒரு சீல் உங்களுக்குள்ளே அப்படி போடப்படும். உதாரணமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அங்கே டாக்டர் ஒரு ஸ்கேனோ எதை எடுக்க போகிறீங்க சொல்கிறேன் உதாரணத்துக்கு. எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். அதனாலே நிறைய பேர் போக மாட்டான். ஆமாம், போகவே மாட்டான். அப்படி தான் ஒரு சகோதரி, இங்கே இல்லை, பாண்டிச்சேரியில், அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதிக்குரிய சிம்டம்ஸ் ரொம்ப வந்துருச்சு. பெயின் ரொம்ப, அவங்களால முடியலை. ஆனால் அவங்க ஒரு நாள், பாஸ்டர் நான் போய் அந்த டெஸ்ட் எடுக்கலாமா? தாராளமாக போயிடுங்க. 2-3 வாட்டி கேட்டேன், இந்த டெஸ்ட் எடுத்துட்டிங்களா? இல்லை பாஸ்டர் எடுக்கலை. உண்மை நான் சொல்கிறேன், இது உண்மையே நடந்தது. எடுக்கலை. ஏன்? உங்களுக்குள்ளே சரி எடுக்கலை, உங்கள் விசுவாசமா? இல்லை பாஸ்டர். சரி அப்போ ஏன் எடுக்கலை? ஒருவேளை உங்களுக்குள்ளே அந்த நீங்கள் நினைக்கிற அந்த ஃபீலிங், அந்த வியாதி ஃபீலிங் குறைஞ்சிட்டு வர்ற மாதிரி ஃபீலிங் வருதா? ஆமாம் பாஸ்டர். ஏன்? இல்லை நீங்கள் போய் எடுன்னு சொன்னீங்கல்ல. உண்மை, சிஸ்டர் சொன்னது, நீங்கள் போய் எடுன்னு சொன்னீங்கல்ல. அப்போவே எனக்குள்ளே ஃபெய்த் வந்துருச்சு. நான் எடுத்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. அப்போ போய் எடுங்க, எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை இப்போ எனக்கு எடுக்க தேவையில்லை, இப்போ எனக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் அதுக்கேற்ற மாதிரி என்னை பக்குவப்படுத்தி, என்னை நான் ஆகாரத்துலேயும் அதுலேயும் எல்லாத்துலேயும் நான் பக்குவப்படுத்திட்டேன். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சைன், உங்கள் வாயின் வார்த்தையின் சைன். ஆமென். அது ப்ராஃபஸியாக தான் இருக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பேசும்போதே அதில் ஒரு சைன் எடுப்பாங்க. எஸ், அது அப்படியே கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்களுக்குள்ளேயே அது இருக்கும், உங்களுக்குள்ளேயே அது இருக்கும்.
உங்களுக்குள்ளேயே அது இருக்கும். நீங்கள் அந்த சீல்டு லைஃப்பில் இருந்தால் இது இருக்கும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே முத்திரை போடப்பட்டதாகவே இருக்கும். முத்திரைன்னா என்னது? முத்திரை போட்டாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது, டோன்ட் வரி, பயப்படாத. சீஃப் டாக்டரே முத்திரை போட்டார். சீஃப் டாக்டர் இயேசுவே, நோ சிக்னஸ், நோ ஆப்ரேஷன், நோ மெடிசன். அந்த சீல் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அருளுவேன். எஸ், ரோமர் 7:6. ரோமர் 7:6. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டி இருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி. இப்ப நம்ம அந்த புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யறதுக்கு பழைய காரியங்கள் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. நம்பி நீங்க வரலாம். சைனை நீங்கள் பெற்றுக்கிட்டிங்கன்னா ஒருவேளை பிசாசு முத்திரை போட்டுருமோ, அதை எடுத்துகிட்டு போடவே முடியாது. அந்த நியூ ஸ்பிரிட்டுக்குள்ளே, அந்த நியூ லைஃபுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, நியூ ஸ்பிரிட் மீன்ஸ் நாட் ஹோலி ஸ்பிரிட், உங்கள் ஸ்பிரிட், உங்கள் நேச்சர். உங்கள் கல்லான இருதயத்தை கர்த்தர் எடுத்து சதையான இருதயத்தை உங்களுக்குள்ளே வச்சு என்ன தரணும், உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கட்டளையிடணும். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய காரியங்கள் எல்லாம் போயிடும். அந்த புதிய முத்திரை வந்துடுச்சுனாலே பழைய காரியங்கள் எல்லாம் போயிடும். பழைய காரியங்கள் எல்லாம் போயிடும். கலாத்தியர் 6:15 படிங்க. கலாத்தியர் 6:15. சீக்கிரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஆமென். பட் a new creature. இதான் நியூ கிரியேச்சர். புது சிருஷ்டியாக இருக்கிறியா? கடந்த நாளில் ஒரு முத்திரை இருந்துச்சு, அந்த முத்திரை இன்றைக்கி நான் உடச்சிட்டேன். கடந்த நாளில் ஒரு முத்திரையை பிசாசு சேமலை போட்டு வச்சுருந்துச்சு, அதை உடச்சி தூக்கி நொறுக்கிட்டேன். ஜபத்துலேயும் உபவாசத்துலேயும் கண்ணீரோட ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை உடச்சிட்டேன். பவுலுக்குள்ள ஒரு முத்திரை இருந்தது பார்த்தீங்களா? தாட், ஒரு முள். அது ஒரு முத்திரையை போட்டுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் குத்திக்கிட்டே அது ஒரு கில்ட்டி, குற்ற உணர்வு. இப்படி தான் இருக்குமோ, இப்படி தான் இருக்குமோ. சில பேர் இப்படியே அலைவாங்க, பாவம். அவங்களை பார்க்கவே பாவமாக இருக்கும். இப்படி அந்த முள் குத்தியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமே, கர்த்தர்ட்ட கேளு. ஆமே, அந்த முள் எதுக்கு குத்துது, நீ எதுக்காக அந்த உன்னை குத்துதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பவுல் சொல்கிறார், மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டுக்கிற சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஆண்டவர் ஏன் அதை மேலோட்டம் அப்படி கடந்து போனார்? ஆண்டவர் ஏன் அதை அப்படி மேலோட்டமாக கடந்து போனார்னா, அவன் கேட்குற காரியம் வெரி 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 ஹை. ஆவிக்குரிய ப்ரௌட் அவனுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. அது முதல்ல சொல்லிட்டு தான் மற்ற காரியத்தை சொல்கிறான். அவன் என்னை மேன்மை பாராட்டக்கூடாது, அது என்னை உயர்த்தாதபடிக்கு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் உயர்த்தாதபடிக்கு அது எனக்கு என்னை குத்திக்கிட்டு இருக்குது. அப்போ நான் அதை மேன்மை பாராட்டல ஆண்டவரே. ஓகே, அப்போ ஏன் கவலைப்படுற? விடு, கர்த்தரே அருமையாக உன்னை நடத்துவார். நீ ஏன் கவலைப்பட்டு கிடக்கிற? இதுக்கு போய் கவலைப்படுறிய? கவலைப்படாத. இதெல்லாம் தேவையில்லாத பயம், தேவையில்லாத சில பேருக்கு தேவையில்லாத சில காரியம், அதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. அது பிசாசு உங்களை நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சி உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்றைக்கோ அதுலேருந்து வெளியே வந்திருப்பீங்க, ஆனால் அவன் இன்னும் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்கன்னு உங்களை உங்களை குத்திக்கிட்டே இருப்பான். இன்னும் அங்கே தான் இருக்கீங்க, இங்கே அதுலேருந்து வரல நீங்கள். ஓகே, செக் பண்ணுங்கள். 3ஆவதாக ஒரு காரியம், 4ஆம் அதிகாரம் எபேசியர் 25ஆம் வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். இது எதை குறிக்குதுன்னா, அவன் தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். இஸ் டு கண்ட்ரோல் ஹிஸ் டங். புரியுதா? என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல பழைய மனுஷனை களைஞ்சு போடணும். 2வது என்ன பார்த்தோம்? புதிய மனுஷனை தரிக்கணும். இதெல்லாம் உங்கள் சைனாக இருக்கணும். உங்கள் சைன் இன்றைக்கி இருக்கா அப்படின்னா நீங்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தலை. தரலை வைத்துக்க, நான் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் ஜீவிக்கிறேன். எந்த நேரத்தில் என் பரம வீட்டுக்கு அழைப்பு வந்தால் போவேன், எந்த நேரத்தில் அங்கே போயிடுவேன்.
சைன்லாம் எனக்குரிய சைன்லாம் எனக்கே தெரிஞ்சிருச்சு. எனக்குரிய சைன்லாம் எனக்கே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்ய மாட்டாருங்க. உங்களுக்கு வெளிப்படுத்தாமல் எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு திருமண காரியமா, வீடு காரியமா, சபை காரியமா. நான்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தேன்ல, 25 வருஷமாக நான் ஜெபிக்கிறேன், இப்போ தான் உள்ளங்கை அளவு மேகம் வருது. பாஸ்டர் அப்போ பெருமழைக்கு 25 வருஷம் ஆகுமா? உங்கள் சிரிப்பை பார்த்தா எனக்கு புரியலை. சில பேர் சிரிக்கலை, ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க, நான் பார்த்தேன். சில பேர் சிரிக்கிறீங்க. 25 வருஷம் இருக்குது. இவர் புலம்பிகிட்டே கிடப்பார் 25 வருஷம். அதுக்குள்ளே பாஸ்டருக்கு தலைமுடி நரைச்சிடும். ஆமே, அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட போ. ஆமே. சொல்லி அடுத்த நிமிஷத்தில் சொல்லிட்டான், பெருமழை நிறைச்சல் எனக்கு கேட்குது. உள்ளங்கை அளவு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் சொல்லிட்டான், எனக்கு பெருமழை. உங்கள் சைனை பார்த்தா கர்த்தர் அடுத்த செய்வார். நீ உள்ளங்கை அளவு மேகத்தையும் பார்க்காம ஒன்றையும் பார்க்காம 7 தரம் போ 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 போன்னு எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு விடக்கூடாது. அவகிட்ட ஒரு சைன் வரணும், சபையிலேருந்து ஒரு சைன் வரணும். இது உண்மை. நான் நல்லா பார்த்துருக்குறேன். நம்ம சபையிலேருந்து நல்லா நான் சொல்கிறேன், இந்த இவ்வளோ நாள் ஊழியத்தில் நான் பார்த்தது, ஒரு சைன் இல்லாமல் யாரையுமே சுகமாக்கலை. சபைக்கு வந்த சபைக்கு வந்த பிறகு ஒரு சைன் இல்லாமல் யாரையுமே ஆண்டவர் சுகமாக்கவில்லை. அதில் ஒரு கெட்டு போகிற பழைய காரியத்தை எடுத்து போடலை, ஒரு சைனோடு தான் எடுத்து போட்டேன். அவங்களுடைய சைன், அவங்களுடைய வாய்மொழி. ஒன்று அவங்களுடைய விசுவாசம், இல்லை அவங்களுடைய வாய்மொழி, அவங்களுடைய நடவடிக்கை, ஆக்டிவேட். அதை பார்த்து தான் கர்த்தர் எடுத்து போட்டிருக்கிறார். அவங்க ஒப்பு கொடுத்தலாம் இருக்கலாம், ஒப்பு கொடுக்குற சைனாக இருக்கலாம், இல்லை கவர்னண்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதை பார்த்து தான் அவங்கள விடுதலை ஆக்கியிருக்கிறார். இல்லாமல் இன்றைக்கி சைன் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சபையில். விடுதலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் சைன் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இன்னும் விடுதலை கிடைக்காமல் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட இருந்து ஒரு சைன் இல்லை. புரியுதா? ஒரு சைன் காட்டுங்க. பர்த்திமேயு பாருங்க, ஜீசஸ் சன் ஆஃப் டேவிட் ஹேவ் மர்சி ஆன் மீ. கரைச்சி குடிச்சிருந்தான், இயேசு யாருன்னு தெரிஞ்சு வச்சுருந்தான். சீசர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கு, ஓ இவர் தான் சன் ஆஃப் டேவிட் போல. இந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், இவ்வளோ நாள் இவர் கூட போகிறோம், கேட்கும் போதெல்லாம் இவர் சொல்லி எதாவது ஒன்று மழுப்புறாரு, போட்டு உடைக்கிறானப்பா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்கிறானே. நம்ம இவ்வளோ நாள் விட தெரியாமல் அலைஞ்சிட்டு கிடந்தோம், பரிசேயர் சதுசேயர்லாம் என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, இவரை அருமையாக சொல்கிறானே. சைன் சைன். அந்த ஒரு சைன் மட்டும் இல்லை, ஏசு அவனை நின்று அழைத்து வர சொல்லும்போது ஒரு சைன். பழைய வஸ்திரத்தை தூக்கி போடுறான், குருட்டு வஸ்திரத்தை தூக்கி போட்டுட்டு தான் இயேசுகிட்ட வர்றான். இந்த சைனை கர்த்தர் பார்க்குறார். உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கிட்டு போ. இந்த விசுவாசம் உன்னை சுகமாக்கிடுச்சு, நீ போ. எந்த விசுவாசத்தை பார்த்தாரு? குருட்டு வஸ்திரம், இது எனக்கு தேவையில்லை, இது தேவையில்லை. சுகத்தையும் வாங்கிறது, நாளைக்கு இந்த குருட்டு வஸ்திரத்தையும் வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கணும். இந்த இப்போ பார்த்தீங்களா, அன்றைக்கி நியூஸ்லலாம் காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன், காமராஜபுரத்தில் ஒரு 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 2 பேர் 22 வயசா 21 வயசா தான் ஒரு பொண்ணும் ஒரு ஆளும் பிச்சை எடுக்கிற மாதிரி ஊந்து போய் ரோடெல்லாம் போய் பிச்சை கேட்குறாங்க. பாவமாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கு. எத்தனை வருஷமாக இங்கே இருக்காங்களாம். இவங்க செஞ்ச சைன் என்ன தெரியுமா? பேட் சைன். இவங்க இந்த சைனில் இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, பாவம் இறக்கப்பட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல கட்டை, காலெல்லாம் கட்டெல்லாம் வச்சு அப்படியே ஊந்தான் போகிறாங்க. நம்ம இவ்வளோ நாள் அங்கே போயிட்டு வரோம், ஒரு நாள் பார்க்கல. அந்த இதில் பார்த்தா தான் தெரியுது என்ன நடந்தது. இவங்க போக போக பணம் நல்லா சேர காரெல்லாம், சிக்னல் நிற்கிற காரெல்லாம் தட்டி மிரட்டி கேட்குறது, அன்பு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ரொம்ப ஓவராக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே இவங்கள வாட்ச் பண்ணியிருக்காங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க அவங்கள. பாருங்கள், சில சைன்லாம் ஒருத்தரை கண்டே பிடிக்க முடியாது.
என்ன நடந்தது? இவங்கள போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸும் பெருசாக எடுக்கலை. அதானப்பா அங்கே இந்த பிச்சை எடுக்கிற 2 கோஷ்டி தானே, தெரியும் அங்கேருந்து பிச்சை எடுக்கிறாங்க, பாவம்பா வயிற்று இல்லைங்க, கதவை தட்டுறாங்க, கார் கண்ணாடி சரிப்பா இதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. அவங்க இறக்கமா அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இது தொல்லை அதிகமாக போன உடனே அவங்க வேறு எங்கேயோ ஹை லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க இங்கே நெருக்க அவங்க ஸ்குவாட் அனுப்ப வந்தால் இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே கட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ரோட்டில் ஓடுது. ஸ்தோத்திரம். 2 பேரும் ஓடுறாங்க, துரத்துறாங்க பாருங்க. உன் அடையாளம் உன்னை காட்டி கொடுத்துருச்சா? புரியுதா? இது எதுக்காக நான் சொல்ல வரேன் தெரியுமா? இந்த அடையாளத்தோடு நம்ம இருந்தால் இப்படி தான் கர்த்தருடைய வருகிற சதறி தான் ஓடணும். கம்பீரமாக போய் முடியாது. இவங்களா விடுவாங்க? 2 வீலர் போய் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ உள்ளே இருக்குது பாருங்கள். எப்படிலாம் வந்துருச்சு பாருங்கள். இது ஒரு சாதாரணமாக தான் இருக்கும், நமக்கு இறக்கமாக தான் இருக்குது. ஆனாலும் ஜனங்களை ஏதோ ஒரு விதத்தில் பணம் சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு சைன். ஓகே, அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசுகிறவன் இஸ் டு கண்ட்ரோல் இஸ் டங். நம்ம நாவு தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வர்றன்னா முதல் சைன் அவன் நாவு. ஃபஸ்ட்டு சைன். நீங்கள் வேதத்தின்படி பாருங்கள், 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 3-4 வசனத்தை பாருங்கள். அல்லாமலும் பிரித்தெடுக்கப்பட்ட நாவுகள் போல் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில். அப்போ அவங்க மேலே அமர்ந்த உடனே பேசுறது த டங். டங்னா என்னது? நாவு. உங்கள் நாவு தான் முதல்ல கண்ட்ரோல் ஆகும். எனக்கு இந்த சைன் தான் முதல்ல கிடச்சிது. இந்த சைனில் தான் என்னை முதல்ல ஆண்டவர் தொட்டார். திக்குவாய் மந்த நாவு. கர்த்தர் தொட்டது முதல்ல என் நாவு. இந்த நாவு அந்த வல்லமை என் நாவு மேலே இறங்கின உடனே அந்த நாவு கட்ட அவிழ்ந்தது. அன்னைக்கு போச்சு என்கிட்ட இருக்கிற அந்த தூஷண வார்த்தை, அன்னைக்கு போச்சு என்கிட்ட இருக்கிற அந்த கோப வார்த்தை, அந்த எரிச்சல் வார்த்தை, அது எல்லாம் அன்னைக்கு போச்சு. கண்ட்ரோல் சைன். உங்கள் நாவு ஒரு சைன். டங்ஸ் பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீங்களா? அது ஒரு சைன். பக்தி விருத்திக்கு நீங்கள் உள்ளே நுழைகிறீங்கன்னு அர்த்தம். கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்னது? டங்ஸ், அந்நிய பாஷை. அந்நிய பாஷை பக்தி விருத்திக்கு எதுவானது? அப்போஸ்தலர் கொடுக்குற அதிகாரத்தில் கூட பாருங்கள், முதல் நவமான பாஷைகளை பேசுவீர்கள். எத்தனை பேர் பேசுகிறீங்க? எத்தனை பேர் உங்கள் சைனில் அதை வெளிப்படுத்துகிறீங்க? எனக்கு ஆவியானவருக்கு லிங்க் இருக்குது. பிசாசை பார்த்துக்க, நான் ஒரு பாஷையை பேசுகிறேன், அவரோட பேசுகிறேன், அவரோட நான் இப்போ கனெக்டிங்கில் இருக்கேன், அவரோட பேசிகிட்டு இருக்கிறேன், பரலோக பாஷையை பேசிகிட்டு இருக்கிறேன், பரலோகத்தை கவனிக்குது. சைன். அதை நீங்கள் வீணான பொய்க்கும் மற்ற காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? பிகாஸ் லையிங், வேதம் சொல்லுகிறது, லையிங் இஸ் த டெவில். யோவான் 8:44 வாசிங்க. சாத்தான் ஒரு பொய்யனே பைபிள் சொல்லுது. வாசிங்க. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். KJV கீழே போட்டுக்க தம்பி, for he is a liar and the father of it. For he is a liar. பொய்யன். அது அவனுடைய சைன். அது அவனுடைய சைன். எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாதீங்க. சபைக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் சபைக்கு உண்மையாக இருக்குங்க. அதுதான் மெயின். உங்கள் வீடுகள்லையும் சரி, பொய் பேசாதீங்க. பொய் பேசாதீங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கணவர் மாதிரி ரசிக்கப்படாமல் இருப்பாங்க. இவர்கிட்ட இப்படி சொன்னால் தான் பாஸ்டர் நடக்கும், இல்லைன்னா இவரை கையில் பிடிக்க முடியாது.
இந்த கதையெல்லாம் இங்கே வைக்கக்கூடாது. ஆமென். எப்படி அப்படியே வச்சு அவர் ஒரு சைனை வச்சு அவர் அப்படியே நடப்பணமாகவே வச்சுருவாங்க. அவர்கிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல. ஒரு நாள் அவர் காதில் வரும்போது அவருக்கு பூகம்பம் வந்த மாதிரி ஆயிரும். புரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. டோன்ட் பி லை, பொய் சொல்லாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஞானமாக நடங்க. கர்த்தர்ட்ட ஞானமாக நடந்து ஞானமான காரியங்களை கேளுங்க. இல்லற வாழ்க்கையிலையும் நீங்கள் கணவர் ரட்சிக்கப்படலைன்னா கூட சரி, நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிறத அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. புரியுதா? உங்களுக்குள்ள கிரிமினல் மைண்டு கிடையாது, அவங்களுக்குள்ள அந்த மைண்ட் இருக்கும். அந்த மைண்ட்லேருந்து அவங்க பார்க்கும்போது க்ளீனாக தெரிஞ்சிடும். ஏவாளுக்குள்ளே என்ன இருக்குது, ஆதாமுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அது ஏவாள்கிட்ட வந்தது. புரியுதா? ஆமாம், சத்தியம் இல்லாத ஆள்கிட்ட வந்தது. சத்தியம் யார்கிட்ட இருக்குது? ஆதாம்கிட்ட இருக்குது. அதனால தான் அங்கிட்ட போகல. சத்தியம் இல்லாத ஆள்கிட்ட வரும். ஆமென். கவனமாக இருக்கணும். ஆதியாகமம் 3:1 அது இருக்குது பார்த்தீங்களா? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. தேவன் சொன்னது உண்டோ? பார்த்தீங்களா? அது பொய் தானே. தேவன் அப்படியா சொன்னார்? எல்லாத்தையும் சாப்பிடலாம் எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ். எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? பொய். பொய். இதுக்குள்ள ரொம்ப போகல. இது ரொம்ப இருக்குது. நான் தான் சொன்னேனே அன்னைக்கு, உங்கள்கிட்ட சொன்னனே. நான் நினச்சிப்பேன், ஏவாள் ஆவி பேசுது, என்ன பண்ணுறது? சோத்திரம். ஆமென். நான் சொல்லிட்டேனே அன்றைக்கே உங்கள்கிட்ட. ஆமென். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், சமயத்தில் குழம்பிடும். ஆமென். சோத்திரம் போட்டு விட்டு போகிறது தான் நல்லது. கரங்களை வைத்துங்க. ஆமென். 1 யோவானில் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, நாம் சத்தியத்தையும் உண்மையையும் பேசும்போது ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். இது உண்மை. உண்மையை பேசுங்க, சத்தியத்தை பேசுங்க. நாம் போய் பேசும்போது பிசாசு தான் கிரியை செய்யும். 1 யோவான் 2:20-21 படி. பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, நீங்க பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நரகத்துக்கு போற பாவத்தில் பிரதான பாவம் என்னது பாவம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22 பொய் மட்டும் இல்லை, படிங்களா? 22:15 படிங்க. 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், பொய்யை விரும்பி, ஏவாள் விரும்பினது இல்லாமல், பிசாசு விருப்பத்தை ஏவாள் செஞ்சது இல்லாமல் விரும்பி யாருக்கு கொடுத்தா? பொய்யை விரும்புறது, அதன்படி செய்கிறது, ரொம்ப தந்திரமாக செய்கிறேன்னு நினைக்கிறது. எங்கே தான் போவாங்களாம்? 2ஆம் மரணமாகி அக்கினி கடல் தான், சந்தேகமே இல்லை. ஓகே, பவுல் இந்த ஊழியத்தை குறித்து அவன் சொல்லும்போது எபேசியர் 4:16 முதல்ல வாசிங்க, அடுத்தது 15 வாசிங்க. முதல்ல 16 வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக அந்த ஜாயிண்ட் இதில் நம்ம வளரணும். இப்போ 15 படிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும். அந்த சத்தியத்தை நம்ம எப்படி கை கொள்ளணும்னா, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும்.
அன்பாக கை கொள்ளணும், நேசித்து கை கொள்ளணும். நேசித்து ஒரு காரியத்தையும் நம்ம செய்யணும். ஆமென். முதல்ல சபையில் நியாயந்திருக்கப்பட்ட பாவம், முதல்ல தோட்டத்தில் உண்டான தோட்டமான சபையில் வந்த பாவமும் பொய். ஆனால் முதல்ல சபையில் நியாயந்திருக்கப்பட்ட பாவம் எதுனாலும் அது பொய் தான். நியாயந்திருக்கப்பட்டதும் பொய் தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வேகமாக படிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். 5ஆம் அதிகாரம் 1லிருந்து வேகமாக வாசிங்க. அனனியாள் என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அதன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பார்த்தீங்களா? ஆண்டருக்கு கொடுக்கும் போதும் சரி, வஞ்சித்து கொடுக்கக்கூடாது. உங்ககிட்ட கர்த்தர் கேட்கலை, நல்லா கவனிக்கணும். ஆமாம், புதிய ஏற்பாட்டின்படி தசம பாகங்கள் பழைய ஏற்பாட்டு மாதிரிலாம் கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் 10ல் ஒரு பங்குனா, புதிய ஏற்பாட்டில் உங்களை முற்றுமுடிய கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் 100க்கு 100 நீ சபையில் கொடுத்துட்டு நீ ஒன்றும் இல்லாமல் உட்காருன்னு சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயாவது இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கிறார். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக 2 விறகு பொறுக்கிறேன்னு சொன்னவன்ட்டே என்ன சொன்னார்? முதல்ல எனக்கு ஒரு அடை பண்ணி கொண்டு வாடினார். ஏன்னா தேவன் சில பேர்கிட்ட திட்டமும் தெளிவுமாக பேசி கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வைக்கும்போது கர்த்தர் அதை ஒட்டைக்க நினைப்பார். அதை ஒட்டச்சாவது கர்த்தர் பிரேக் பண்ணியாவது உங்களை என்ன செய்யணும்? உங்களுக்கு அதை அந்த காலத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன்னா என்னது? இருப்பு தாழ்பால்கள் வெண்கல கதவுகளை உடைத்து முறித்துனா என்னது? சில காரியங்களை ஒட்டச்சு தான் ஆண்டவர் பேசுவார், ஒட்டச்சு தான் கர்த்தர் செய்வார். ஆனால் பாருங்கள், இந்த பங்கை என்ன செய்கிறாங்க? வஞ்சிக்கிறாங்க. வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறாங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அது உன் நிலம், உன் ப்ராப்பர்ட்டி, உன்னுடையது. அதை விற்கும் முன்னே அது வாங்கினது தான், உன்னுடைய காசு. அது என்றைக்குமே கர்த்தர் கேட்கல. அது ஏன் காசு, சபைக்கு கொடுப்பா, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அது ஓம் பணம். விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? நீ கொடுக்கும் போதும், நீ ஜெபம் பண்ணி கொடுக்கும் போதும் அது உன்கிட்ட இருக்கு இல்லையா? ஓம் பணம். நீ அதை என்ன செய்கிற? கர்த்தருக்குன்னு கொடுக்குற. அது விற்கும் முன்னே அது கிரயம் உன்கிட்ட இருக்கு இல்லையா? அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? கர்த்தர் ஒரு தரம் சொன்னான்னா நீ 2 தரம் கேட்கணும். நான் 2 தரம் பண்ணுறதை நீங்கள் ஒரு தரம் கேளுங்கன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கேட்கவே மாட்டார், காது கொடுக்கவே மாட்டார். புரியுதா? நீ 2 தரமும் ஒரே தவறை பண்ணுற. என்ன சொல்கிறான்? அது விற்கும் முன்னே உன்னுடையதாக இருக்கவில்லையோ? இது ஒரு. விற்ற பின்னும் அந்த கிரையை உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இது 2. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையா? ஒரு காரியத்தில் அதாவது சொல்கிறாங்கல்ல, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாததை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்ல. கர்த்தர் அதன் மேலே ஒரு பிரியப்பட மாட்டார். நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நலம். நீ நேர்ந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், கர்த்தருக்கு அப்படி கொடுப்பேன், இப்படி கொடுப்பேன், அப்படி பண்ணுவேன், அப்படி தாங்குவேன், இப்படி செய்வேன். அதுதான் சொல்கிறார். விற்கும் முன்னே அது உன் வசத்தில் இருக்கு இல்லையா? கரையும் இந்த கேஷ் உங்ககிட்ட தானே இருந்துச்சு. அதை விற்ற பின்னும் அந்த கரையும் உங்ககிட்ட தானே இருக்குது. நீ உன் இருதயத்தில் எப்படிப்பட்ட அந்த எண்ணம் தான் சைன், பேட் சைன். அந்த எண்ணம் தான். அந்த மாதிரி எண்ணம் வைக்காத. கர்த்தருக்குன்னு கொடு. கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கொடு. ஆமென். நல்லா யோசிச்சு கொடு. இது உண்மை.
நல்லா யோசிச்சு தெளிவாக கொடு. நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய். அப்போ நீ கர்த்தரை யாருன்னு நினைச்சிட்ட, சபையை யாருன்னு நினைச்சிட்ட, ஒரு ஆவிக்குரிய சபையை நீ மனுஷிக சபை நினைச்சிட்ட. உன் கூட பேசுகிற கர்த்தரை மனுஷன் நினச்சிட்ட, மனுஷன் நினச்சிட்ட. அது ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்னாய். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே, அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். ஆமென். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விட்டீர்கள், எனக்கு சொல் என்றான். பாருங்க, அந்த ஃப்ளோ இன்னும் அடங்கல. அந்த ஃப்ளோ அவங்ககிட்ட அந்த அந்த காட்ஸ் ஃப்ளோ. ஏன்னா முதல் சபையை ஆரம்பித்து ஏதேனில் முதல் சபை, அது முதல் சபை அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தி அரிக்கப்பட்ட கிணறு உண்டாக்கி அங்கே ஒரு பொய்யினால் ஏவாளை காலி பண்ணிடுச்சு முதல் விசுவாசி. பெந்தகோஸ்தே நாட்கள் சபை ஆரம்பிச்சு இங்கே நியாய தீர்ப்பு. இது சபை தானே, சபையில் தானே நியாய தீர்ப்பு. அங்கே பொய் தானே, அங்கே பொய் பேசி தானே வெளியில் போனாங்க தோட்டத்தில் இருந்து. அந்த பொய்க்கு ஆளாகிறதுனால அவங்க அந்த பொய்யை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணனால, நீ தேவனிடத்தில் அல்ல மனுஷனிடத்தில் நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். அது சொல்ல வச்சது யார்? பிசாசு தானே. தேவன் கொடுத்த வார்த்தையை அது சாதாரணமாக எடுத்துகிட்டு மனுஷ வார்த்தை மாதிரி பேசி, நீங்கள் தேவர்களை போல இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்கன்னு போய் சொல்லி அவங்கள வஞ்சித்து இமேஜினில் கொண்டு வந்து செஞ்சது. அப்போ இங்கே நியாய தீர்ப்பு சபையில் முதல்ல இப்படி தான். இந்த பொய்க்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு. சபையில் முதல் நியாய தீர்ப்பு பொய்க்கு தான். ஆமாம், பெந்தகோஸ்தே சபை ஆரம்பித்த முதல் நியாய தீர்ப்பு தான் இது. ஃபஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் தான் ஃபஸ்ட்டு நியாய தீர்ப்பு பொய் பேசுனதுனால தான். ஸோ பொய் ரொம்ப பேசக்கூடாது. கணவன் மனைவிகளுக்குள்ளேயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்லையா இருக்கட்டும், ஊழியத்துலையா இருக்கட்டும். ஆமென். பொய் பேசவே கூடாது. ஒரு பாஸ்டரு ஒரு நாள் ஒரு ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவன் பையன் எடுத்துக்கான் ஃபோனை. பையன் எடுத்தவுடனே அது அப்போ அந்த டயல் ஃபோன், அந்த ஃபோன் எடுத்துகிட்டு, தம்பி பிரைஸ் தி லார்ட், நான் இந்த பாஸ்டர் பேசுகிறேன்பா, அப்பா இருந்தால் ஃபோன் கொடு அப்படின்ட்டுருக்கார். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த ரிசீவரில் கையை புத்தணும்ல, அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்கணும் வீட்டில். அப்பா அந்த பாஸ்டரை நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். இவன் என்ன சொல்லிட்டான் தெரியுமா, எங்கள் அப்பா நீங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டான். ஆமாம், இவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே கேட்டுடுச்சு அவருக்கு. இவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு கேட்டுடுச்சு. இவன் தான் ரிசீவர் பத்தலையே, கையில் பத்து பழைய ஃபோன்லாம் பார்த்துருக்கீங்களா, லேண்ட்லைன் ஃபோன், அப்படி பற்றிட்டு பேசணும். நான் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லிருக்கு, இது காலில் விழுந்துருச்சு, க்ளீனாக விழுந்துருச்சு. அவன் சொல்கிறானா, எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க, நான் வச்சிட்றேன் அங்கிள் அப்படின்னு வச்சுட்டான். பார்த்தீங்களா, இந்த பிஞ்சு உள்ளத்தில் இந்த பாஸ்டரு, இதுக்கு தேவையா அந்த பாஸ்டருக்கு? ஆமாம், ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக இருந்திருக்காரு, ஏதோ ஒன்று, இது சாதாரணமாக வரும். நான் இல்லைன்னு சொல்லு, நான் இல்லைன்னு சொல்லு. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க அப்படி? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லு? கேட்டாக்கா நான் இல்லைன்னு சொல்லு. இருக்கீங்களா யாராவது? இன்றைக்கி இருந்தீங்கன்னா சுத்திகரித்து பந்தி எடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இது மாதிரி நிறையா போய் வேறு எங்கேயோ போயிட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் போய், இப்படி ஏதாவது போய் இந்த முழந்தாள் போட்டிடுவோம். சீக்கிரம் வாசிங்க. இவ்வளவுக்கு தான் என்றால் அவ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிக்கிறா பாருங்கள். நிலத்தை இவ்வளவு தானா விட்டீர்கள்,
ஆள் செத்து கிடக்கிறான், அவளுக்கு தெரியாது, அவனை தூக்கிட்டு போயாச்சு. அவர் தேடுறான், எங்கே நம்ம வீட்டுக்காரர் காணுமா, எங்கே இருந்தார் அப்படின்னு தேடுறான். ஒருவேளை சாட்சிலாம் சொல்லிட்டு உட்காந்துட்டார் போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் இருக்கான். அங்கே அவர் பேக்டப். ஆனால் பாருங்கள், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானே விட்டுட்டு சொல்லண்டா, அவளாம் இவ்வளவுக்கு தான் என்றால் ஒரு உணர்வே வரலையே. ஆமே. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? நீங்கள் ஒருமனப்பட்டு, இதான் அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு இதான் நடந்தது. ஒருமனப்பட்டு சோதிச்சாங்க. தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டுன்னு சொல்லி அருமையாக ஆஸ்வதித்து ஜெபிச்சு குடும்பத்தை நடத்த ஆண்டவர் ஆஸ்வதித்து அனுப்பிச்சா, மனுஷனே அங்கே இல்லை, பிசாசு சோதிச்சிருச்சு. மனுஷன் தானே சோதிக்கக்கூடாது, நான் சோதிக்கிறேன்னு சோதிச்சிருச்சு. பிசாசு அருமையாக சோதிச்சிருச்சு. ஆமென். இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினருடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஓகே, ஒரு பயத்தோடு இன்றைக்கி நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். என்னெல்லாம் பார்த்தோம்? ஆமென். அவரை துக்கப்படுத்துகிறது. எபேசியர் 4:30 முழந்தால் படி, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்கு கொடுத்த முத்திரை என்ன? அதுதான் இன்றைக்கி நம்மோட கூட தேவன் பேசினது. எபேசியர் 4:22 முதல் முத்திரை, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட வேண்டும். ரெண்டாவது முத்திரை, புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது முத்திரை, பொய் சொல்லாதிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. இஸ் டு கண்ட்ரோல் இஸ் டங். ஆமென். நாவை காத்து கொள்ள வேண்டும், பொல்லாங்குக்கு காத்து கொள்ள வேண்டும், தீமைக்கு காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே நீங்கள் சொல்லிட்டா கூட, கணவன் மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ அப்படி தாய் தகப்பன்மார்களுக்குள்ளே சொல்லிட்டா கூட உங்களால் ஜெபிக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், இந்த ஒரு காரியம் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் இதுக்கு தான் அப்படி சொன்னேன், அதுக்கு தான் அப்படி சொன்னேன்னு சொல்லி நீங்கள் ஞானமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடணும். ஞானமாக நீங்கள் சொல்லி அதில் ஒப்புரவாயிடணும். இன்றைக்கும் அப்படி ஒப்புரவாகும்படியாக எல்லோரும் கரங்களை உயர்த்துவோமா? எல்லோரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துக்கப்படுத்தாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக செய்விக்கிறோம். ஆண்டவரே, துக்கப்படுத்துகிற கெட்டு போகிற பழைய காரியம், இன்னும் பழைய ஸ்பாவம், பழைய காரியத்தில் பேசிக்கொண்டோம், பழைய காரியத்தை நாங்கள் செய்து கொண்டோம், பழைய காரியத்தை ஒருவருக்கொருவர் ஆலோசித்து கொண்டோம், பழைய காரியத்தில் நாங்கள் நடித்து கொண்டோம். இன்றைக்கு நாங்கள் இருப்போமானால், இன்றைக்கு அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு எங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கர்த்தர் கட்டளையிட செபிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, சபையில் ஒவ்வொரு பயத்தோடு நடுக்கத்தோடு இன்றைக்கு அந்த மேன்மையான உன்னத அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர ஆண்டவரே, புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக, புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படியாக, புதிய ஸ்வாபத்தை, புதிய நேச்சர், த நியூ ஸ்பிரிட், த நியூ வைன், த நியூ பாட்டில். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்கள் நாவுகளில் பொய்கள் உண்டாகாதிருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இருக்கிறது என்று உள்ளதை உள்ளதென்று நாங்கள் சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் உண்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தரிடத்தில் மாத்திரம் அல்ல, சபையிலே மாத்திரம் அல்ல, புற ஜாதிகளுக்கு மத்தியிலும் எந்த மனுஷர்களுக்கு மத்தியிலும் நாங்கள் உண்மையை பேசி உண்மையாக இருந்து உண்மையுள்ள நபர்களாக எங்களை வெளிப்படுத்தி நாங்கள் சாட்சியாக நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் அப்படியே செய்த ஆசீர்வதியும். உண்மையற்றவர்களோடு கூட நாங்கள் பழகினாலும் அவர்களுக்கு நாங்கள் உண்மையாக இருக்கணும் சுவாமி. உண்மை இல்லாதவர்களோடு கூட நாங்கள் பழகினாலும் அவர்களுக்கு நாங்கள்
நாங்கள் உண்மையாக இருக்கணும்ப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவரிடத்தில் உண்மை இல்லைன்னு நாங்களும் அப்படி உண்மை இல்லாதவர்களாய் நடக்காதபடிக்கு உண்மை உள்ளவர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கொருவர் வாழ்த்த சொல்லி விடைபெறும்.